அனைவருக்கும் சற்று முன்னிலையான அறிவிக்கின்படியான பார்த்தீங்கன்னா மழைக்கு இன்று இடைவேளை, நாளை மீண்டும் தொடங்கும் கனமழை. எந்தெந்த மாவட்டங்களும் விடப்பட்டிருக்காங்க அப்படிதான் கூடுதலாக போகிறோம். அண்ட் நம்மளோட சேனலுக்கு இப்போதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்ல கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ண போறீங்க, அப்போதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு சேரும். தமிழகத்தில் நேற்று பரவலாக கனப்பெய்து, அதாவது மழை பெய்து வந்த நிலையில இன்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மழை நின்று சூரியன் முகம் காட்டி வருகிறார். இது பற்றி தமிழ்நாடு வெதர்மன் என அறியப்படும் பிரதீப் ஜான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தின் தென் மாவட்டங்களான நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் நவம்பர் 19ஆம் தேதி காலை கனமழை பெய்துள்ளது. பிறகு இந்த மழை மெல்ல குறைந்துள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை ஒரு இடைவெளி விட்டிருக்காகவும், வீட்டில் துணிகளை உலர்ந்த மிக சிறந்த நாள் அப்படின்ட்டு ஒரு கேளிக்கையாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் நாளை மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்லியிருக்காங்க. சென்னையிலும் 4 கனமழைகள் பதிவாகியிருந்தன. நவம்பர் 20 முதல் பார்த்தீங்கன்னா மீண்டும் மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சக்கரம் அனைத்தும் மிக சிறப்பாக உள்ளது. இது உண்மையில தமிழகத்துக்கு வாழ்வா சாவா போன்ற சக்கரம் தான். குறிப்பாக சொல்லனா வட தமிழக மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கிறது. அனைவரின் எதிர்பார்ப்பு சென்னை மேலும் ஒரு நல்ல மழை வேண்டும் என்பதே. ஆனால் தற்போதைக்கு ஏரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து ஏரிகளிலும் நீர்மட்டம் கணிசமாக உள்ளது. இதனால அங்குள்ள நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது என்று இவ்வாறு தெரிவித்திருக்காரு. சென்னைக்கு எதிர்பார்த்த அளவு மழை பொழிவு நேற்று கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த செய்தியில. ஸோ மழை பற்றிய கூடுதல் உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.